முத்து, எனக்கு இந்த வாழ்க்கையே பிடிக்கலடா. எல்லாரும் என்னை கிண்டல் பண்றாங்கடா. நான் பார்க்க குள்ளமா இருக்குன்னு சொல்றாங்கடா. என் கையில காசு கூட இல்லைன்னு சொல்றாங்கடா. எனக்கு எதுவும் சரியா அமையல. முத்து சிரித்து கொண்டே, மணி முன்னாடி பாரு, இருக்கிற கடலை பாரு எவ்வளவு பெருசுன்னு. மணி, அதுக்கு என் பிரச்சனைக்கும் என்னோட சம்பந்தம் நான் சீரியஸா கேட்டுட்டு இருக்கேன்டா. சம்பந்தம் இருக்கு மணி. இந்த கடல்ல எத்தனையோ அலைகள் வருது. சில அலைகள் ரொம்ப உயரமா வருது, ஆனா சில அலைகள் ரொம்ப சின்னதா வருது. ஆனா எந்த அலையாவது நான் ஏன் சின்னதா இருக்குன்னு வருத்தப்பட்டு கரை தொடாம இருக்குதுடா? அதுக்கு அலை முத்து, அதுக்கு அறிவு கிடையாது. ஆனா மனுஷங்களுக்கு அப்படி இல்லையே. மனுஷங்களுக்கு தான் அறிவு இருக்கு. ஆனா அந்த அறிவை வச்சு மற்றவங்களோட நம்மள ஒப்பிட்டு பார்த்தா நம்ம நிம்மதியை நாமளே கெடுத்துக்கிறோம். இப்போ நீ பாக்குற இந்த கடற்கரை மண்ணால் கோடிக்கணக்கான தூள்கள் இருக்கும். ஆனால் ஒவ்வொரு மணல் தூள்களும் ஒவ்வொரு தனி அழகு. ஒண்ணுக்கொன்னு இன்னொரு மாதிரி இருக்காது. ஆனா முத்து, மற்றவங்களை என்ன பத்தி தப்பா பேசும்போது கஷ்டமா இருக்குல்லடா. மணி, கடல் தண்ணி உப்புன்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆனா கடல் வருத்தப்பட்டு தண்ணீரை நிறுத்தி விடுகிறதா? கிடையாது. அந்த உப்பை தான் நாம் உணவிற்கு பயன்படுத்துகிறோம். உலகம் உன்னை உப்புன்னு தள்ளினாலும் நீ இல்லாம அவங்க வாழ்க்கை சுவைக்காதுன்னு நீ நிரூபிடா. கொஞ்சம் யோசித்து பார்க்கிறேன். நீ சொல்றது புரியுது. ஆனா எனக்கு வரும் தடைகள் எல்லாம் கீழே தள்ளுவேடா. அங்க பாரு மணி, ஒரு நண்டு மணல்ல ஒட்டிக்கிட்டு இருக்கு. ஒரு பெரிய அலை வந்து அதை அடிச்சுக்கிட்டு போகுது. ஆனா அந்த நண்டு பயந்து ஓடி போகல. அலை போனதும் மறுபடியும் ஓட ஆரம்பிக்குது. வாழ்க்கை ஒரு அலை மணி, அதை அடிக்குதுதான் செய்யும். மறுபடியும் ஓட தயாராக இருக்கணும் மணி. முத்து, நீ இவ்வளவு அழகா பேசுவேன்னு நான் நினைக்கவே இல்லடா. இது நான் பேசல மணி, இயற்கை பேசுது. நாம தான் போனை பார்த்துக்கிட்டு இயற்கையை ரசிக்கிறதையே மறந்துட்டோம். இனிமே நாம் யாரையும் என்னை ஒப்பிட்டு பார்க்க மாட்டேன் முத்து. என் திறமையை என்னவோ அதை மட்டும் நான் செய்வேன். இன்றைய காலகட்டத்தில் குழந்தைகள் மற்றும் இளைஞர்கள் எதற்கெடுத்தாலும் ஸ்ட்ரெஸ் என்று சொல்வதையும் மற்றவர்களை பார்த்து தங்களை தாழ்வாக நினைப்பதையும் மாற்றிக்கொள்ளுங்கள். நிஜமாகவே இன்றைக்கும் மனது நிம்மதியாக இருக்கும் முத்து. இந்த தெளிவோடு வீட்டுக்கு போகலாம். சரி மணி, இனிமேல் யாரிடமும் ஒப்பிட்டு பார்க்காதல். இந்த கதையில் இருந்து என்ன தெரியுது என்றால், நம்மளை அடுத்தவங்களோடு ஒப்பிட்டு பார்க்க கூடாது. தாழ்வாக பேசியவர்கள் முன்னாடி நம் மின்னுக்கு வந்து காட்ட வேண்டும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.